ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது காளான் கிரேவி. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா காளான் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் சோயாபீன் சேர்த்துக்கலாம், ஏன்னா ரெண்டும் நான்வெஜ் மாதிரி இருக்கும். அது கூட கொஞ்சம் சோயா சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லுப்பா. தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், திருப்பி சொல்லு. மல்லித்தூள் 2 ஸ்பூன், பெருஞ்சீரகம், அது கூட கொஞ்சம் பட்டையும் கிராமும் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வறுத்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். கருவேப்பிலை, மல்லித்தலை. வச்சாச்சு. பாத்திரம் நல்லா சூடானா ஆயில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம வணக்கிறதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினா தான் நமக்கு அந்த வாசம் இருக்காது, நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கிரேவிக்கு. இஞ்சி பூண்டை நல்லா அப்படி வணக்கிக்குங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் நமக்கு அடிக்காது. நம்ம பேஸ்ட் போட்டோம்னா நமக்கு எப்படியுமே நமக்கு அந்த வாசம் கொஞ்சம் இருக்கும். இப்படி கொஞ்சம் வணக்கி போட்டோம்னா நமக்கு அந்த இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு வாசம் வராது நமக்கு. இது நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வர மாதிரி நல்லா வணங்கட்டும். ஆன் பண்ணுங்கள். அது நல்லா வணங்கிருச்சு. இந்த அளவுக்கு வணங்கினோன்னே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அது நல்லா சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வணங்கி வரட்டும். இது கூட 2 கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம்னா இது கூட 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வணங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுங்க நல்லா வணங்கி வரட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரட்டும். அது வரைக்கும் நல்லா வணக்கலாம். இந்த வணங்குற வெங்காயத்து கூட பட்டை கொஞ்சம், கிராம்பு 2-3, சோம்பு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா சேர்ந்ததோடு வணங்கட்டும். பாருங்க, நல்லா ப்ரௌனாக வணங்கிருச்சு. இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த வணக்கி வச்ச வெங்காயத்தோட மல்லித்தலை பச்சையாக வதக்கக்கூடாது, பச்சையாக கொஞ்சமாக வச்சு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அடுத்த மசாலாவை பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. இப்போது நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இன்னும் நல்லா சூடானா நான் கெட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். எது செஞ்சாலும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா நான் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எப்பயுமே சமையல் செய்யும்போது தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வணக்கிற அளவுக்கு நல்லா வணங்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும். இது கூட நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுருவேன். நம்ம நல்லா கழுவி விட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும் தக்காளி. இது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் போட்டாலும் சீக்கிரம் வணங்கிடும். தக்காளி நல்லா இந்த மாதிரி
நல்லா பேஸ்ட்டாக வர மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. அப்போ அந்த கிரேவி பக்குவம் நமக்கு வரும். இது கூட அடுத்து நான் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது கூட நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா சேர்த்து கழுவி விட்டோம்னா நல்லா வணங்கி வரட்டும், பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா இப்போ வணக்கூடியனா மல்லித்தலை பச்சையாக போட்டிருக்குறோம். நல்லா கொஞ்சம் வாசம் அந்த பச்சை வாசனை போகிறளவு கொஞ்சம் நல்லா அப்படியே நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா கதவி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் சோயாபீன் சேர்த்துக்கிறேன். இது கூட இந்த அளவுக்கு கொஞ்சம் சோயாபீன் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். நல்லா இந்த மாதிரி நல்லா மசாலா படுற மாதிரி கிண்டி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். திரும்ப தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அளவாக தேவைக்கு ஏற்ப நமக்கு எந்த பக்கத்தில் கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்துக்குங்க, நம்ம காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்படி கிளறி விட்டு பார்த்தோம்னா காளான் நல்லா வந்திருக்கும். சுவையான காளான் கிரேவி ரெடி. இந்த மாதிரி சப்பாத்திக்கு, இட்லி, பூரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.